சாப்டர் 1 அப்படின்னு போட்டுட்டு 1 வேர்ட்ஸ் எல்லாம் காப்பி பண்ணியிருப்பீங்க. 2 மார்க்ஸையும் காப்பி பண்ணியிருப்பேன், 3 மார்க்ஸையும் காப்பி பண்ணியிருப்பீங்க. அதை கண்டினியூ பண்ணி இப்போ 5 மார்க் கூட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எல்லாத்தையுமே காப்பி பண்ணிடுங்க. டோட்டலாக எல்லாமே எல்லா கொஸ்டின்ஸுமே தரோவாக படிச்சிரு. நம்ம 5 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து வாட் ஆர் கால்டு பெராமீட்டர்ஸ் அண்ட் ரைட் எ நோட் ஆன் பெராமீட்டர் வித்தவுட் டைப்பு, அப்புறம் பெராமீட்டர் வித் டைப்பு. இப்போ வந்து பெராமீட்டர்ஸ் ஆர் த வேரியபிள்ஸ் இன் எ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். பெராமீட்டர்ஸ்னால் என்ன? வேரியபிள்ஸ் யூஸ்ட் இன் எ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்னா இங்கே அந்த ஃபஸ்ட்டு லைன் லெட் ரெக் பவ் ஏ கமா பி கோலன் ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் வரக்கூடிய 2 லைன்ஸும் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இதில் வரக்கூடிய வேரியபிள்ஸ் என்னென்ன அப்படின்னா ஏ அண்டு பி. இந்த ரெண்டுக்குமே வந்து நம்ம டைப்பை மென்ஷன் பண்ணவே இல்லை. வி ஹாவ் நாட் மென்ஷன்ட் த டேட்டா டைப்பு. இந்த கம்பைலர் என்ன பண்ணுதுன்னா ரன் பண்ணும்போது இட் சால்வ்ஸ் த டைப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு. டைப் இன்ஃபரன்ஸ் ப்ராப்ளம்ஸ்னால் டைப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அல்காரிதமிக்கலி. அதாவது கொடுத்துருக்க அந்த சொல்யூஷன், அந்த ஸ்டெப்ஸை, அந்த ப்ரொசீஜரை பேஸ் பண்ணி இது வந்து இந்த டைப் ஆஃப் த பெராமீட்டர்ஸை அதுவே ஃபைண்ட் அவுட் பண்ணிடுது. கம்பைலரே அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுது. எப்படி பண்ணுது? இந்த கேஸில் வந்து இந்த இஃப் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்துருக்கு. இப்போ 1 வந்து இன்டீஜர். இப்போ பொதுவாக ஒரு கால்குலேஷன் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு பண்ணும்போது ஏ என்ன டைப்புன்னு பார்க்கும், பி என்ன டைப்புன்னு பார்க்கும். இப்போ ஏ இன்டீஜர்னால் பியும் இன்டீஜராக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட்டு வந்து இன்டீஜராக தான் வரும். அதாவது ஒரு ஹோல் பார்ட்டையும் அதாவது ஹோல் நம்பர் இன்டீஜரையும் இன்னொரு இன்டீஜரையும் ஆட் பண்ணோம்னா ரிசல்ட்டு கண்டிப்பாக இன்டீஜரில் தான் வரும். இப்போ இதுவே ஒரு நம்பர் இன்டீஜராகவும் இன்னொரு நம்பர் ஃப்ளோட்டாகவும் இருந்தால் ரிசல்ட்டு வந்து ஃப்ளோட்டில் தான் வரும். அப்படின்னு நம்ம வந்து C++ல் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ வந்து ரிட்டர்ன் வேல்யூ 1 வந்து இன்டீஜர். அப்போ கண்டிப்பாக இஃப் எக்ஸ்ப்ரெஷன் வந்து இன்டீஜராக தான் இருக்கணும். எக்ஸ்ப்ரெஷன் இன்டீஜராக இருக்கும்போது இங்கே எக்ஸ்ப்ரெஷன் என்னது? b ஈக்குவல் டு 0. இப்போ பியும் என்ன செஞ்சிடும்? இன்டீஜர் தான். b இஸ் ஆல்சோ த டைப் ஆஃப் இன்ட். அதுக்கப்புறம் பவ் ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பெராமீட்டர் ஏ இருக்குல்ல, அது கண்டிப்பாக இன்டீஜர் தான் இருக்கணும். மஸ்ட் பி த டைப் ஆஃப் இன்ட். இப்படி வந்து அந்த சொல்யூஷனில் இருந்தே அந்த டைப் ஆஃப் த பெராமீட்டரை இந்த கம்பைலர் வந்து சால்வ் பண்ணிடும், ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். இதுதான் வந்து பெராமீட்டர் வித்தவுட் டைப். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பெராமீட்டர் வித் டைப்பு. இதில் இந்த கேஸில் வந்து we have explicitly mentioned the data types for the parameters a and b and also for the result. Explicitly annotating the types can help with debugging the errors when you get from the compiler while running the program. இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும், கம்பைலர் டிஸ்பிளே பண்ணும். அந்த நேரத்தில் நம்ம வந்து அந்த டீபக் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் வந்து பெராமீட்டர் வித் டைப். செகண்ட் கொஸ்டின் வந்து ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் இன் த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை வந்து நல்லா ரீட் பண்ணிவிட்டு கொடுத்துருக்க கொஸ்டின்ஸுக்கு ஆன்சரை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ப்ரோக்ராமில் வந்து நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிசிடி, அது நமக்கு தெரியும். அப்புறம் ஐடென்டிஃபை த ஸ்டேட்மெண்ட் விச் டெல்ஸ் இட் இஸ் எ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் ரிகர்சிவ் ஃபங்க்ஷனா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு லைனை நம்ம பார்த்தாலே போதும். அங்கே ஆர்இசி அப்படிங்கிற கீவேர்டு இருந்தால் இட் இஸ் எ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். தேர்ட் கொஸ்டின் வந்து நேம் ஆஃப் த ஆர்குமெண்ட் வேரியபிள்ஸ், தட் இஸ் பெராமீட்டர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி. ஃபோர்த் லைன் வந்து ஸ்டேட்மெண்ட் விச் இன்வோக்ஸ் த ஃபங்க்ஷன் ரிகர்சிவ்லி. இந்த ஃபங்க்ஷனை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கால் பண்ணக்கூடிய லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இஃப் பிளாக் தான். இஃப் பிளாக்கில் தென் பாத்தில் ஜிசிடி பி ஏ மாட் பி அப்படின்னு கொடுத்துருக்கோம். அந்த ஃபங்க்ஷனுடைய நேம் கொடுத்துருக்கு ஜிசிடி. பெராமீட்டர்ஸ் வந்து பி ஏ மாட் பி. பியோட வேல்யூவை ஏ பெராமீட்டருக்கு பாஸ் பண்ணிடும்.
A mod Bனா ரிமைண்டர் ஆஃப் த டிவிஷன் A by B. ஏயை பியால் டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிமைண்டரை எடுத்துகிட்டு போய் அங்கே B பெராமீட்டரில் அசைன் பண்ணிடும். அப்புறம் இந்த லைனில் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து திரும்ப கால் ஆகுது, திரும்ப கால் ஆகுது with the values B and A mod B. So the answer of the fourth question is if B not equal to 0 then GCD B A mod B. அப்புறம் ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து எல்ஸ் ரிட்டர்ன் ஏ, அதாவது ஸ்டேட்மெண்ட் விச் டெர்மினேட்ஸ் த ரிகர்ஷன் அந்த ப்ராசஸை டெர்மினேட் பண்ணக்கூடிய லைன் வந்து எல்ஸ் ரிட்டர்ன் ஏ. அதாவது எப்போ அந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுமோ, தட் மீன்ஸ் எப்போ வந்து பி ஈக்குவல் டு 0 ஆகுமோ அப்போது எல்ஸ் பாத்துக்கு வந்துடும். அங்கே ஜஸ்ட் இட் ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ ஏ. ரிசல்ட் ஏயை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷன் க்ளோஸ் ஆயிரும். அதான் திஸ் லைன் இஸ் யூஸ்டு டு டெர்மினேட் த ரிகர்ஷன். Next question is explain with example pure and impure functions. இப்போ ஃபஸ்ட்டு பியூர் ஃபங்க்ஷன்ஸ்னால் இதில் வந்து it will give exact result when the same arguments are passed. Evaluation of pure function does not cause any side effects to its output. இந்த கேஸில் வந்து let square x தான் பெராமீட்டர். இதுக்கு வந்து நம்ம வேல்யூ தட் இஸ் ஆர்குமெண்ட் 2ன்னு கொடுத்தோன்னா இது எதை ரிட்டர்ன் பண்ணும்? 2 × 2 4. திரும்ப இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது 3ன்னு கொடுத்தா 3 × 3 3ன்னு 9ன்னு கொடுத்துரும். இப்போ வந்து எக்ஸுக்கு வந்து திரும்பவும் கால் பண்ணிவிட்டு 2ன்னு கொடுத்தோம்னா 2 × 2 4ன்னு தான் ரிட்டர்ன் பண்ணும், சேஞ்சஸே இருக்காது. எத்தனை தடவை கால் பண்ணாலும் வித் த சேம் ஆர்குமெண்ட்டோட கால் பண்ணோம்னா சேம் ரிசல்ட்டு தான் கொடுக்கும். அதான் இட் வில் கிவ் எக்ஸாக்ட் ரிசல்ட் வென் த சேம் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் passed. Evaluation of pure function does not cause any side effects to its output. அதில் எந்தவித மாற்றங்களும் இருக்காது அவுட்புட்டில். இதுதான் பியூர் ஃபங்க்ஷன். இம்பியூர் ஃபங்க்ஷனில் வந்து the variables inside the function may cause side effects to its output. இதான் வந்து இம்பியூர் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் வந்து எந்தவித ஆர்குமெண்ட்ஸும் நம்ம பாஸ் பண்ணாட்டா கூட the variables inside the function வந்து cause the side effects to its output. இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம கால் பண்ணும்போதெல்லாம் டிஃப்ரெண்ட் அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு பேர் இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது இந்த அவுட்புட்டில் வந்து சைடு எஃபெக்டை க்ரியேட் பண்ணுது, வேரியபிள்ஸ் யூஸ்ட் இன்சைடு த ஃபங்க்ஷன். இதான் வந்து இம்பியூர் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டம் will generate different outputs for the same function call. ரேண்டம் அப்படின்னு நம்ம கால் பண்ணால் போதும், ஒரு அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணிடும். இன்னொரு அடுத்தது நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது அது டிஃப்ரெண்ட் அவுட்புட்டை கொடுக்கும். நம்ம ஆர்கியூமெண்ட்ஸே இதில் எந்த ஆர்கியூமெண்ட்ஸும் நம்ம பாஸ் பண்ணலை, எந்த வேல்யூவும் பாஸ் பண்ணலை, ஜஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம கால் பண்ணுதோம். கால் பண்ண சேம் ஃபங்க்ஷன் காலுக்கு இது டிஃப்ரெண்ட் அவுட்புட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதான் வந்து இம்பியூர் ஃபங்க்ஷன். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா let random number a : equal to, இது வந்து யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே வந்து நம்ம பில்ட்இன் ஃபங்க்ஷன் ரேண்டம் அதை கால் பண்ணுறோம். ரேண்டம்ங்கிறது பில்ட்இன் ஃபங்க்ஷன், சாஃப்ட்வேர்லேயே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. மேக்ஸு மின் அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒன் ஆஃப் த பில்ட்இன் ஃபங்க்ஷன். இதை வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய ஓன் ஃபங்க்ஷனில். யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல இது எந்த அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணுன்னா ரேண்டம் நம்பர், ஒரு நம்பரை ரிட்டர்ன் பண்ணும். ஃபஸ்ட் டைம் கால் பண்ணும்போது ஒரு நம்பர் வரும், செகண்ட் டைம் கால் பண்ணும்போது இன்னொரு அனதர் நம்பர் வரும். இப்படி ஒவ்வொரு தடவையும் நம்ம கால் பண்ணும்போதெல்லாம் டிஃப்ரெண்ட் நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதான் வந்து இம்பியூர் ஃபங்க்ஷன். இப்போ வந்து இது 5 மார்க் கொஸ்டின்ங்கிறதுனால அடுத்த டாபிக் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பியூர் அண்டு இம்பியூர் ஃபங்க்ஷனையும் நீங்கள் சேர்த்து எழுதிடணும். இதில் பியூர் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வேல்யூ ஆஃப் த பியூர் ஃபங்க்ஷன்ஸ் solely depends on its arguments passed. இது வந்து அதுக்கு அனுப்பக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸோட வேல்யூ, அதாவது பெராமீட்டர்ஸோட வேல்யூவை பேஸ் பண்ணி தான் அவுட்புட் இருக்கும், தட் இஸ் ரிட்டர்ன் வேல்யூ இருக்கும். இஃப் யூ கால் த பியூர் ஃபங்க்ஷன் வித் த சேம் செட் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் யூ வில் ஆல்வேஸ் கெட் த சேம் ரிட்டர்ன் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கொயர் ஃபங்க்ஷனில்
எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம 2ன்னு கொடுத்தோன்னா ரிசல்ட் வந்து 2 × 2 4ன்னு கிடைக்கும். எக்ஸுக்கு வேல்யூ 3ன்னு கொடுத்தோன்னா அவுட்புட் வந்து 3 × 3 9ன்னு கிடைக்கும். அப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய ரிட்டர்ன் வேல்யூ எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா அந்த ஆர்கியூமெண்ட்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி இருக்குது. அப்போ நம்ம சேம் ஆர்கியூமெண்ட்டை கொடுத்து திரும்ப திரும்ப கால் பண்ணாலும் சேம் ரிசல்ட்டு தான் நமக்கு கிடைக்கும். they do not have any side effects. அந்த வேரியபிள்ஸ் யூஸ் இன்சைட் த ஃபங்க்ஷன் ஏதாவது யூஸ் பண்ணி அவுட்புட்டை சேஞ்சஸ்லாம் இங்கே பண்ணாது. பியூர் ஃபங்க்ஷனில் அவுட்புட்டை சேஞ்சஸ் பண்ணாது. சேம் ஆர்கியூமெண்ட்டுக்கு சேம் ரிசல்ட்டு தான் கிடைக்கும். அவுட்புட்டில் எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் க்ரியேட் ஆகாது. அப்புறம் they do not modify the arguments which are passed to them. அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுக்கோம்ல அந்த ஃபங்க்ஷனுக்கு அதனுடைய வேல்யூவும் வந்து சேஞ்ச் ஆகாது. அதனால் ரிசல்ட்டில் எந்தவித சேஞ்சஸும் இருக்காது. இம்ப்யூர் ஃபங்க்ஷன் ஹெட்டிங் போட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன எழுதணும்னா the return value of impure function does not solely depends on its arguments passed. அதாவது இம்ப்யூர் ஃபங்க்ஷனுடைய ரிட்டர்ன் வேல்யூ வந்து அந்த ஆர்கியூமெண்ட்டை மட்டுமே பேஸ் பண்ணி இருக்காது. ஏன்னா இது வந்து சைடு எஃபெக்ட்ஸை உருவாக்கக்கூடியது இம்ப்யூர் ஃபங்க்ஷன். அதாவது வேரியபிள் யூஸ்ட் இன்சைடு த ஃபங்க்ஷனோ அவுட் சைடு த ஃபங்க்ஷனோ அந்த சைடு எஃபெக்ட்ஸை இந்த ரிட்டர்ன் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷனில் க்ரியேட் பண்ணும். அதே மாதிரி இந்த ஆர்கியூமெண்ட்ஸோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணி கூட அவுட்புட்டில் சைடு எஃபெக்டை க்ரியேட் பண்ணக்கூடியது தான் இம்ப்யூர் ஃபங்க்ஷன். அதனால் இந்த ரிட்டர்ன் வேல்யூ ஆஃப் இம்ப்யூர் ஃபங்க்ஷன் டஸ் நாட் solely depends on its arguments passed. ஆர்கியூமெண்ட்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி இருக்காது. இஃப் யூ கால் த இம்ப்யூர் ஃபங்க்ஷன் வித் த சேம் செட் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் யூ மைட் கெட் த டிஃப்ரெண்ட் ரிட்டர்ன் வேல்யூஸ். நம்ம வந்து இம்ப்யூர் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது வித் த சேம் செட் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸை யூஸ் பண்ணியே கால் பண்ணும்போது யூ கெட் த டிஃப்ரெண்ட் ரிட்டர்ன் வேல்யூஸ் கிடைக்கும். Evaluation of impure functions cause the side effects to its output. impure function ரன் ஆகும்போது சைடு எஃபெக்ட்ஸை அதனுடைய அவுட்புட்ஸில் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும். அதாவது சேஞ்சஸை க்ரியேட் பண்ணும். they modify the arguments passed to them. அந்த ஆர்கியூமெண்ட்ஸோட வேல்யூவை கூட அது சேஞ்ச் பண்ணும். இதுதான் impure function. இது வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் வித் an எக்ஸாம்பிள் பியூர் அண்ட் இம்ப்யூர் ஃபங்க்ஷனுக்கான அந்த கொஷினுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் எழுதணும். இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் தருவேன். அதை ஜஸ்ட்டு நீங்கள் லிசன் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அது வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே அதை கொடுத்துருக்கேன். அது எந்த கொஷினுக்கும் ஆன்சர் கிடையாது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த எக்ஸாம்பிள். இப்போ நான் கொடுத்துருக்க இந்த ப்ரோக்ராம் வந்து நீ வந்து இன்டர்ஃபேஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்னால் என்ன, கிளாஸ்னால் என்ன, அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன்னா என்ன, கிளாஸ் மெம்பர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்கேன். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய கொஸ்டினுக்கான ஆன்சரை நீ ஈஸியாக வந்து ஸ்டடி பண்ணிடலாம். அதுக்காக தான் நான் அந்த ப்ரோக்ராமை கொடுத்துருக்கேன். இந்த ப்ரோக்ராம் எந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் கிடையாது. இதில் வந்து கிளாஸோட பேர் வந்து ஸ்டூடெண்ட்டு, நேம் ஆஃப் த கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட்டு. கிளாஸ் மெம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் டிக்ளரேஷனுக்குள்ளே நம்ம கொடுத்துருக்க அந்த ஐட்டம்ஸு. ஃபஸ்ட்டு மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 இந்த 3 கிளாஸ் வேரியபிள்ஸு. அந்த வேரியபிள்ஸ்க்கு வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இது ஒரு மெம்பர். அடுத்து வரக்கூடியது ப்ராசஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இதுவும் அனதர் அந்த மெம்பர் ஆஃப் த கிளாஸ். அதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லாமே அந்த ப்ராசஸ்க்குள்ளே வரக்கூடிய கண்டென்ட்டு. அந்த கண்டென்ட்டில் என்ன பண்ணியிருக்கோன்னா சம் ஆஃப் த மார்க்ஸு பார்த்துட்டு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த 2 ரிசல்ட்டையும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து மெம்பர்ஸ் ஆஃப் த அந்த கிளாஸு ஸ்டூடெண்ட்டு. இதில் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் தான் ஆப்ஜெக்ட்டு. ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்த லைன் எஸ் டாட் ப்ராசஸ்ங்கிறது எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸ். அந்த இடத்துல தான் ப்ராசஸை நம்ம கால் பண்ணுறோம், அக்சஸ் பண்ணுறோம், தட் இஸ் ரன் பண்ணுறோம், பண்ணி ரிசல்ட் எடுக்கும். இது எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறோம். இந்த கிளாஸ் மெம்பர்ஸை வந்து ஆப்ஜெக்ட் வழியாக தான் நம்ம பை த ஆப்ஜெக்ட் ஒன்லி த கிளாஸ் மெம்பர்ஸ் கேன் பி யூஸ்டு, ஆக்டிவேட்டட்.
அப்புறம் கிளாஸை வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸ் வந்து என்ன பண்ணுது, இட் டிஃபைன்ஸ் வாட் அன் ஆப்ஜெக்ட் கேன் டூ. இந்த ஆப்ஜெக்ட்டு எதெல்லாம் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணக்கூடியது தான் கிளாஸு. தட் இஸ் இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸில் நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்கோன்னு பார்த்தோன்னா Mark 1, Mark 2, Mark 3ன்னு 3 வேரியபிள்ஸ் வித் வேல்யூஸ், அப்புறம் ப்ராசஸ்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இந்த 2 மெம்பர்ஸையும் இந்த பை த ஆப்ஜெக்ட் எஸ்ஸுங்கிற ஆப்ஜெக்ட் வழியாக நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். அதான் கிளாஸ் இஸ் த இன்டர்ஃபேஸ் தட் டிஃபைன்ஸ் வாட் அன் ஆப்ஜெக்ட் கேன் டூ, கேன் ஆக்டிவேட், கேன் அக்சஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இப்போது இம்ப்ளிமெண்டேஷன்னா என்ன அப்படின்னா, இம்ப்ளிமெண்டேஷன் என்ன பண்ணுது, இட் கேரிஸ் அவுட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிஃபைன்ட் இன் த இன்டர்ஃபேஸ். கிளாஸில், அதாவது இன்டர்ஃபேஸுங்கிறது இங்கே கிளாஸு, அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கேரி அவுட் பண்ணுறதுக்கு தான் இம்ப்ளிமெண்டேஷன்னு பேர். இந்த இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த கிளாஸு, இட் டிஃபைன்ஸ் ஆப்ஜெக்ட் விசிபிலிட்டி டு த அவுட் சைல்டு வேர்ல்டு. ஆப்ஜெக்ட்ஸ் விசிபிலிட்டினா ஆக்டிவிட்டி, வேல்யூஸ், இப்படி எதுனாலும் எடுத்துக்கலாம். ஆப்ஜெக்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை அவுட் சைடு வேர்ல்டுனா யூஸருக்கு கொடுக்கக்கூடியது தான் வந்து இன்டர்ஃபேஸ். அதை டிஃபைன் பண்ணக்கூடியது இன்டர்ஃபேஸ். என்னெல்லாம் ஆப்ஜெக்ட் வழியாக நம்ம வந்து கேரி அவுட் பண்ண முடியும், செயல்படுத்த முடியுங்கிறத டிஃபைன் பண்ணக்கூடியது அந்த கிளாஸ். இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் கிளாஸ் டிக்ளரேஷன் வந்து கம்பைன்ஸ் இந்த எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸ்ன்னு கொடுத்துருக்கோம்ல, அந்த இன்டர்ஃபேஸையும் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த இன்டர்ஃபேஸையும் கம்பைன் பண்ணக்கூடியது இந்த எஸ் டாட் ப்ராசஸ், அந்த லைன் தான். அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் டிக்ளரேஷன் கம்பைன்ஸ் the external interface with the implementation of that interface. இதுவும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிள் அந்த ப்ரோக்ராமை பார்த்தோம். அதை வச்சு நம்ம வந்து இன்டர்ஃபேஸ்னால் என்ன, இம்ப்ளிமெண்டேஷன்னா என்னென்னு நல்ல தரவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள், அதாவது வெரி சிம்பிள் எக்ஸாம்பிளாக நான் கொடுத்துருக்கேன். அது என்னென்னா, இன்க்ரீஸிங் எ கார் ஸ்பீடு. டு இன்க்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் த கார், டிரைவர் என்ன பண்ணுவார், ஜஸ்ட் ப்ரெஸ்ஸஸ் த ஆக்சிலரேட்டர் டு கெட் த டிசையர்ட் ஸ்பீடு. ஹியர் த ஆக்சிலரேட்டர் இஸ் த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த டிரைவர் அண்ட் த கார். இவர் ஆக்சிலரேட்டரை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது என்ஜினில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியூயல், ஏர், ப்ரெஷர், எலக்ட்ரிசிட்டி எல்லாம் சேர்ந்து கம் டுகெதர் டு கிரியேட் த பவர் டு மூவ் த கார். இந்த பவர் டு மூவ் த கார் தான் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த ப்ராசஸ்லாம் இன்சைட் த என்ஜின் வந்து நடக்கும். இது டிரைவருக்கு தெரியாது, எப்படி நடக்குதுன்னு தெரியாது. பட் டிரைவர் என்ன பண்ணுவார், ஆக்சிலரேட்டரை மட்டும் ப்ரெஸ் பண்ணுவார் அந்த டிசைட் ஸ்பீடை கெட் பண்ணுறதுக்கு. இப்படியாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், we can separate interface and implementation. அதுக்கப்புறம் இதையே வந்து பிக்சர் ஃபார்மில் நான் அடுத்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிளை வந்து ஒரு பிக்சர் ஃபார்ம்லேயும் கொடுத்துருக்கேன். இதுவும் அந்த ஆன்சரில் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸையும் இந்த கொஸ்டினுக்கு இன்க்ளூட் பண்ணிடு. இதுதான் 4th கடைசி கொஸ்டினுக்கான ஆன்சர்.